வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்வரி வந்து பயங்கர கோவத்தோட உட்காந்துருக்காங்க. சந்திராவை கூப்பிடுறாங்க, சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா சொல்லுக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சந்திரா, என் பொண்ணை எப்படியாவது அந்த டிரைவர் பையன்கிட்டேருந்து கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணும். என் பொண்ணு எனக்கு வேணும், எனக்கு ஏதாவது யோசனை சொல்லு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் யோசனை சொல்லுவேன், ஆனா உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன வந்துட்டு வில்லியா நினைப்பாங்களே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, வீட்டுல உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எனக்கு வேணும், அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ என் பொண்ணை தயவு செஞ்சு என் கிட்ட மறுபடியும் கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குக்கா அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு சந்திரா, என்ன ஐடியான்னு சொல்லு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பயலுக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து ஒண்ணு நடந்துச்சு, உனக்கு தெரியும்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, ஆனா அந்த விவாகரத்து தான் வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்களே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா வெயிட் பண்ண சொல்லி என்னக்கா பிரயோஜனம்? 6 மாசம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா ரேவதிக்கு கிட்டத்தட்ட விபத்து முடிஞ்சு 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இன்னும் வாழவே இல்லை. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வேற இல்லை. இப்போ இத நீ உன் சாதகமா பயன்படுத்திக்கலாம். அந்த விவாகரத்தை பேப்பர்ஸ அதிகாரிங்க கிட்ட காமிச்சு என் பொண்ண அந்த டிரைவர் பையன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நீ புகார் கொடுக்கலாம். என்ன சொல்ற அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இது சூப்பரான ஐடியாவை இருக்கே. சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, இதை நீ பயன்படுத்தின அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம பொண்ணை சீக்கிரம் போயிட்டு மீட்டு கூட்டிட்டு வந்துடலாம். அதிகாரிங்க கிட்ட போயிட்டு அந்த டிரைவர் பையன் மேல புகார் கொடுத்தா கண்டிப்பா அந்த டிரைவர் பையன் ரேவதியை எங்க கொண்டு போய் வச்சிருந்தாலும் அதிகாரிங்க ரேவதியை கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க, இந்த டிரைவர் பையலை கைது பண்ணிடுவாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, சரி வா, நான் போயிட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ரூமுக்கு போறாங்க. இது எல்லாத்தையுமே ராஜா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஈஸ்வரி நீ ரொம்ப அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா என் பொண்ணை அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ வைக்க விடவே மாட்டேன். என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். என் பொண்ணு என் கூட சந்தோஷமா வாழணும். என் பொண்ணுக்கு நான் இஷ்டப்பட்டபடி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் கூட நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அதுக்கான ஏற்பாடு தான் நான் இப்ப பண்ண போறேன். உங்களால முடிஞ்சா அந்த டிரைவர் பையன்கிட்ட சொல்லிக்கிடுங்க. நீங்க போய் அப்படி சொன்னாலும் கண்டிப்பா இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அதிகாரிங்க கிட்ட போயிட்டு அவன் மேல புகார் கொடுக்க போறேன், என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா அதிகாரிங்களும் என் பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, தயவு செஞ்சு இப்படி கோவப்பட்டு இப்படி தப்பான முடிவெடுத்து உன் பொண்ணோட லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிக்கிற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்கு யோசனை சொல்லாதீங்க. சந்திரா வா சந்திரா போவோம். இங்க நின்னா இவங்க தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேச்சையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நான் போயிட்டு இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு வரணும், அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து அதிகாரிங்களை பார்க்க போறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ரோஹிணி, நம்ம மயிலு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா நம்ம ராஜா சொல்றாரு, பாத்தீங்களா பெரிய மாப்பிள்ள, ஈஸ்வரி எல்லாம் கொஞ்சம் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. இப்போ எப்படியாவது போயிட்டு ரேவதிய நம்ம வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, இருங்க நான் சகலைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல அத்தை வந்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல.
ரேவதியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உங்களுக்கு விவாகரத்து அப்ளை பண்ணால அந்த பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ அதிகாரிங்களை பார்க்க போயிருக்காங்க. உங்களை நீங்க வந்துட்டு ரேவதியை வலுக்கட்டாயமா பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு புகார் கொடுக்க போறாங்க மாப்பிள்ள. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ மயிலு சொல்றாரு, சகல இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரேவதியை கொண்டாந்து இங்க விட்டாலும் பிரச்சனை தான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இருங்க, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்ண பாட்டி கேக்குறாங்க, ஐயா பேராண்டி என்னையாச்சு? உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தை வந்துட்டு ரேவதிய நான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கறதுக்காக அதிகாரிங்களை பார்க்கறதுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னமாம்மா சொல்றீங்க? அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு தான் நானே வந்திருக்கேன். இப்போ அதிகாரிங்க கேட்டாலும் நான் அதை தான் சொல்ல போறேன். அம்மா எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தி தான். அவங்க தான் இந்த மாதிரி அத்தை கிட்ட சொல்லி செய்ய சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா இருக்கட்டும், அதிகாரிங்க வரட்டும், நானே அதிகாரிங்க கிட்ட நானே தெரியப்படுத்துறேன். எனக்கு மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் விருப்பமா இருக்கு, எனக்கு வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு நான் அவங்க கிட்டயே சொல்றேன். ஸோ அவங்க வந்துட்டு என் பேச்சை கேட்டா கண்டிப்பா அவங்க வந்துட்டு உங்களை வந்து கைது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாறா அம்மாவை தான் திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி வா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இருந்தாலும் நீ கொஞ்சம் ஏதாவது முன்னேற்பாடு பண்ணா கொஞ்சம் சரியா இருக்கும்யா. ஏன்னா உன் அத்தைக்காரிய பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். ரேவதியை மறுபடியும் கூட்டிட்டு போறதுக்கு அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இருக்கட்டும், அத்தை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து நேரா சந்திராவை கூட்டிக்கிட்டு அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இது மாதிரி அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி இருக்காங்க, அவனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. ஆனா என் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பையன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால என் பொண்ணு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டா. அப்புறம் என் பொண்ணுக்கு இப்ப சின்னதா ஒரு விபத்து நடந்துச்சு, அதுல பழைய விஷயங்கள் நிறைய மறந்து போச்சு. இருந்தாலும் அந்த டிரைவர் பையன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் வீட்டுல என் கூட இருந்துகிட்டு இருந்தா. இப்போ அந்த டிரைவர் பையன் வந்துட்டு எங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல என் பொண்ணை வீட்டுல இருந்து தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை அந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து காப்பாத்தி மீட்டு என் கூட அனுப்பி வைக்கணும். அந்த டிரைவர் பையன் வீட்டுல தான் என் பொண்ணு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அதிகாரிங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சார், நீங்க வந்தீங்க அப்படின்னா என் பொண்ணே இல்ல உண்மையும் சொல்லுவா, வாங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்களும் சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு வாசல்ல நின்றுகிட்டு அதிகாரிங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க, பரமேஸ்வரி மேடம் அப்படின்னு. பரமேஸ்வரி அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அதிகாரிங்களை பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்களோட பொண்ணை நீங்க வலுக்கட்டாயமா இழுத்திட்டு வந்து உங்க பேரன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த பொண்ணோட அம்மா வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு இவங்க கூட அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் கைது பண்ண மாட்டோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி உங்க பேரனுக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, உங்களையும் உங்க பேரனையும் கைது பண்ற மாதிரி வரும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. இங்க பாருங்க, இப்படி யாரு சொன்னா? என் பேத்திக்கு பேரன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முழு விருப்பம்தான். யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு நீங்க அப்படி என் பேரன் மேல சந்தேகப்படாதீங்க. என் பேத்தி வீட்டுக்குள்ள இருக்கா, அவளே வந்து சொல்லுவா அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரி உங்க பேத்தியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி அம்மாடி வெளியில வாமா, அதிகாரிங்க கேக்குறாங்க அப்படின்னு. அப்போ ரேவதி அங்கேருந்து வராங்க. ரேவதி வந்ததும் அதிகாரிங்க ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இவர் கூட
சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு விவாகரத்தை அனுப்பியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து நடந்ததுனால பழைய விஷயங்கள் நிறைய மறந்து போச்சு. இவர் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை. ஸோ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அம்மா கூட வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க சார், நீங்கள் எல்லாத்தையும் எங்கள் அம்மா சொன்னதை கேட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறதையும் ஒரு பக்கம் கேளுங்க. நான் ஒன்றும் மாமா கூட சேர்ந்து கஷ்டப்படலை. அவர் என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ கூட அவர் ஒன்றும் என்னை வந்து கூட்டிகிட்டு வரல, நான் தான் அவரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா, உன்னை வந்துட்டு இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் அம்மா புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் கைது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், என் புருஷன் மேலே கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி, யாருக்கு யாரடி புருஷன்? அந்த டிரைவர் பையன் கூட உனக்கு என்ன கல்யாணம் ஆகிட்டு இப்போ என்னடி புருஷன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலேயும் நான் உங்கள் பேச்சை கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோட லைஃப் ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு. அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நான் அவர் கூட சந்தோஷமாக தான் வாழ போகிறேன். நான் வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். அதுவும் நான் இவர் கூட வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தாங்க முடியல. அவங்களுக்கு எங்கள் பாட்டி கூட ஒரு பழைய பகை ஒன்று இருக்குது. ஸோ அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் பாட்டி இப்படி அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பாக அம்மா கூட வரவே மாட்டேன். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எங்கள் அம்மாவை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போங்க, என் புருஷன் மேலே எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீ அங்கே அந்த டிரைவர் பையில கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார், இது மாதிரி அவங்க பொண்ணை வந்துட்டு நீங்கள் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்ததுனால உங்களை நாங்கள் வந்து கைது பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அதிகாரிங்க வந்துட்டு நேராக நம்ம ஹீரோவை கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில், ராஜா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இது மாதிரி பேரனை வந்துட்டு ஈஸ்வரி அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா. என் பேத்தி வந்துட்டு சத்தம் போட்டா, ஆனால் அதை கூட அதிகாரிங்க கேட்கவே இல்லை. அந்த ஈஸ்வரியோட பேச்சை தான் அதிகாரிங்க கேட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மயில் சொல்கிறாரு. பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் போயிட்டு சகலையை பார்க்குறோம், என்னாச்சு அப்படின்னு பார்க்குறோம், நீங்கள் வந்துட்டு இதை நினச்சி வருத்தப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா அங்கே அதிகாரிங்களை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதிகாரிங்க வந்துட்டு நேராக ஹீரோவை கொண்டு போய் செல்லுக்குள்ளே அடைக்க ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், இது மாதிரி ரேவதி என்னோட ஒய்ஃப் சார், அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு முழு விருப்பம் சார். தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இப்படி எங்கள் அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டே பண்ணாதீங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு கொடுத்த புகாரை வச்சு தான் சார் நாங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு உங்கள் பேச்சு எதையுமே எங்களால் கேட்க முடியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம மயிலும் நம்ம ராஜாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக அதிகாரிங்களை பார்த்து ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவர் என்னோட மாப்பிள்ளை தான், அவள் என்னோட பொண்ணு, அவளுக்கு வந்து என் மாப்பிள்ளை கூட வாழணும்னு தான் ஆசை. ஏன் பொண்டாட்டி தான் சரியில்லை, அவள் தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், மேடம் கொடுத்த புகாரை வச்சு தான் நாங்கள் இவங்களை கைது பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பேச்சை எங்களால் கண்டிப்பாக கேட்க முடியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவர். என்னடா இது, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ராஜாவும் மயிலும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட சேனல், யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணுமா, நம்மளோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.